வெளியே போயிட்டாரு. எங்க கூட்டணியில எங்க உங்க கூட்டணியில தான் இருந்தாரு. பாஜக உங்களோட இருக்குன்னா பாஜக கூட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா உங்க கூட்டணி தானே. அப்படி இல்லை. அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட, அதாவது கூட்டணி என்பது இப்பவும் சொல்றோம். நான் ஆரம்ப காலத்துல இருந்து நான் சொல்லிட்டு வரதான் பொதுச் செயலாளர்னு சொல்றாரு. இந்த கூட்டணி என்பது இறுதி கட்டத்தில் தான் அது முடிவாகும். ரெண்டு பேர் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படியே தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படிதான். தேர்தல் கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் வாக்குகள் சிதறாம அந்த வாக்குகளை ஒன்றுபடுத்தி ஆட்சிக்கு வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் அதை சரியாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி புரட்சி பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மக்களை சந்தித்து வருகிறார். பல மாவட்டங்களுக்கு, பல தொகுதிகளுக்கு சென்று வருகிறார். எங்கு பார்த்தாலும் மக்கள் கடலிலே அவர் நீந்தி வருகிறார். தமிழகத்துக்குள்ளே கடல், மக்கள் கடல் கூடியதோ, கடல் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தமிழகத்து அதாவது கிராமப்புறங்களில் கூட மக்கள் அலை அலையாக வர்றாங்க. இது பெருத்த ஆதரவை கொடுக்கிறது. இருந்த போதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது திண்ணமான ஒன்று, உறுதியான ஒன்று. மக்கள் மனநிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையணும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும், புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி தருவார். ஏற்கனவே அவர் 4 ஆண்டுகள் 3 வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார். மிக சிக்கலான சூழ்நிலையில் கூட தமிழக மக்களை காப்பாற்றியிருக்கிறார். எனவே நல்லாட்சி தருவார் என்ற அடிப்படையில் அவரை மக்கள் நம்புகிறார்கள். இந்த அடிப்படையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து இப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா அமித்ஷா அவருக்கு சொன்னதுங்க, பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிறோம், மற்ற கட்சிகள்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி கொண்டிருப்ப மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனவே எது எப்படி இருந்தாலும் மக்கள் எங்கள் பக்கம், மக்கள் அதிமுக பக்கம். எனவே வருகிற தேர்தலும் அதிமுக தான் வெற்றி பெறப் போகிறது. அதிமுக வெற்றி பெறணும், அதுக்கான உங்களுக்கு கூட்டணி பலம்ங்கிறது நான் தான் சொல்லிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பலம் இல்ல, உங்களுடைய வாக்கு எல்லாம் குறையுதுங்கிறது இருக்கு. உங்க பேரை மென்ஷன் பண்ணவா? இல்ல சார், நீங்க சொல்றது கருத்து. நான் தான் சொல்றேன், இது இந்த காலகட்டம் என்பது இன்னும் 6, 7, 8 மாசங்கள் இருக்கு தேர்தல். 1 வருஷம் முன்னாடியே பாஜகவோட சொல்றேன். அது அவங்க சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க. அந்த மாதிரி இணக்கமா வர்ற கட்சிகள் எங்க பொதுச் செயலாளர் உடைய அவர் சில வழிமுறைகள்லாம் சொல்லுவார். அதுக்கு ஏற்ற மாதிரி வர்ற கட்சிகளை சேர்த்துக்கொள்வது வழக்கமான உண்டு. எனவே அது தேர்தல் நேரத்தில் தான் எதுவுமே, அது அந்த சீட்டு பெற இருக்கு, தொகுதி எந்த தொகுதியில் போட்டியிடுறது இருக்கு, இது பல இது இருக்கு. நீங்கள் எல்லாம் சின்ன நம்ம நெறியாளர் வயது கம்மியாக இருக்கு, அதனால உங்க அனுபவம் தெரியல. அனுபவமான பழைய அவங்ககிட்ட கேளுங்க, நெறியாளர் கேட்டுக்கங்க. எந்த தேர்தல் கட்டத்திலையும் கடைசி நேரத்துல தான் தேர்தல். பேரறிஞர் அண்ணா நான் சொல்றேன், பேரறிஞர் அண்ணா 67 யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டணி வந்தாங்க. முரண்பாடு கட்சிகள், அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முரண்பாடு, முஸ்லீம் லீக்குக்கும் பாத்தீங்கன்னா சுதந்திரா கட்சிக்கும் முரண்பாடு, சுதந்திரா கட்சி, இப்படி பல கட்சிகள் முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்தது. அது மாதிரி தேர்தல் நேரத்தில் தான் சீட்டுகள் பேரம் பேசுறது கூட பிரியலாம். எனவே இதையெல்லாம் இப்ப கணக்கு இல்லை. இப்ப மக்களை சந்திக்கணும், மக்களுடைய மனநிலை. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு கூட்டணி என்பது அவசியம் தேவை, ஆனால் மக்களுடைய பார்வை தான் அதுல மெயின். யார் இந்த நாட்டை ஆளணும், தமிழகத்துக்கு அடுத்த முதலமைச்சர் யார் என்று நினைக்கின்ற பொழுது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார். எங்களை பார்க்கின்ற பொழுது மக்களை பல தேர்தலில் பார்த்துருக்கோம், பல தலைவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க. எங்கள் புரட்சி தலைவரும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார், புரட்சி தலைவர் அம்மாவும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க. மக்களை பார்க்கின்ற பொழுதே எடை போட்டுருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர்றார்.
மக்களுடைய மனநிலை ஏதோ தானோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அவர் பதில் சொல்றார். அவருடைய மக்களுடைய மனநிலையை அவர் எடுத்து சொல்றார். இந்த பணி தான் அந்த தேர்தலில் நடக்குது. இந்த மக்களுடைய உணர்வு தான் தேவையை ஒழிய இந்த உணர்வுகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்காளர்களாக ஆக்கி அவங்களை ஓட்டு போட வைக்க வேண்டியதற்கு தான் கழகத்தில் இன்னைக்கு வாக்குச்சாவடி முகவர்கள்னு கொண்டு வந்து அவங்க கிளைக்கழக செயலாளர்னு போட்டு 68,000 கிளைக்கழகங்களை இன்னைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக்கி இருக்கிறார். எந்த கட்சியிலையும் கிடையாது. ஒரு பூத்து கமிட்டிக்கு 9 நிர்வாகிகளை போட்டு அவங்க கீழே அந்த பகுதியில் இருக்க வாக்காளர்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி பிஎம் போய் பாக்குறாரு. வெளியில வந்த உடனே அவர் வீட்டுல போய் பாக்குறாரு. அவர் மகன் வந்து பூ கொடுத்து வரவேற்கிறாங்க. இதனால வந்து தென் மாவட்டத்துடைய ஓட்டுகள் 24 மணி நேரம் பேசுறாங்க. ஏங்க எத்தனை தடவை பார்த்தானுங்க, நான் சொல்லிட்டேன். அவர் அது ஒருத்தரை போய் பார்க்கறது வைக்கிறது புதுசாக பார்க்குறாங்க வைக்கிறாங்க பேசுறாங்க, அது அவருடைய கொள்கை, அவருடைய அவரை அதை நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். எப்படிங்க மனநிலை மாறணும்? எங்க மனநிலைய சொல்லிட்டோம், எங்களுடைய நோக்கத்தை சொல்லிட்டோம், எங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட பதிவு பண்ணோம். எங்க அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ, எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ, அம்மாட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ, தலைவர்கிட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தமிழக மக்கள், அதே போன்ற அன்பை இன்றைக்கு தமிழக மக்கள் போற இடங்கள்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடிகிட்ட அந்த அன்பை வெளிப்படுத்துறாங்க. உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது, மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வந்த, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்கனாலே அவங்க மனநிலையில் மாற்றம் இருக்குது என்பதுதான் அர்த்தம். நீங்க அவங்க சந்திச்சாங்க, அவங்க 3 தடவை சந்திச்சாங்க, 4 தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. அது போறத பத்தி இல்ல. நீங்க ஏன் அதை கவலைப்படுறீங்க? இருந்தாரு, நிலைமைகளை சரி பண்ணி வச்சிருந்திருக்கோம். தலைமையாளா இருந்தாரு, உங்களுக்கு வழிகாட்டுகளா இருந்தாரு, இப்படி விட்டுட்டீங்களே, உங்களுக்கு மனது வலிக்கலையா? பாவமாலையா சார்? ஒரு பெரிய பாவம். இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. அது மாதிரி பேசக்கூடாது. எரியாளர் எது வேணாலும் கேட்கறேன்னு கேட்கக்கூடாது. பாவம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ற தேவையில்லாத பேசாத. அப்புறம் நெறியாளர் கோவப்பட்டாங்கன்னு சொல்ல வரும். வார்த்தை அளந்து பேசணும். நீங்க நல்லா ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா எங்க மாதிரி ஆள்கிட்ட, பொறுப்பான ஆள்கிட்ட கேட்குறீங்கன்னா பொறுப்பா கேளுங்க. யாரை பற்றி நீ அதை போய் நான் என்ன சொல்றேன், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் இப்ப பிரியுதுன்னு எல்லாம் பொதுவா பேசுறாங்க. ஏன்னா விஜய் அதிமுக வரலன்னு சொல்றாரு, ஓபிஎஸும் வெளியில போறாரு, சேர்க்க முயற்சி செஞ்சு வெளியில போறாரு. அந்த அடிப்படையில எல்லாரும் கேட்கறாங்க, அதிமுகவுடைய பலம் குறையுமா இல்ல கூடுமான்னு கேட்கறாங்க. தம்பி, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள், ஜனநாயகத்தின் காவலர்கள். நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுக்கு இன்னும் காலங்கள் இடைவெளி நிறைய இருக்கு. 8 மாதங்கள் இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னால இங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்கன்ற அளவு கூடுறது தவறு.